பெரும்பாலான மன கஷ்டங்கள் பணத்திலேருந்து தாங்க ஆரம்பமாகுது. பொதுவாக எவ்வளவு தான் ஒருவருக்கு நல்ல குணங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பொறுத்து தான் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குதுங்க. பணவரவை பெருக்க செய்யக்கூடிய தாயாக ஸ்ரீ மகாலட்சுமி இருக்கிறாங்க. அன்னை மகாலட்சுமியுடைய கருணை பார்வை கிடைச்சிச்சுன்னா போதுங்க, பணவரவானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அன்னை மகாலட்சுமியுடைய கருணை பார்வை நம் மீது பட்டு பணவரவு பெருகச் செய்வதற்கான எளிமையான வழிபாட்டு முறையை தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மகாலட்சுமியை நம்முடைய மனதில் நினைத்து கொண்டு இந்த தீபத்தை நம்முடைய வீட்டில் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே காணாமல் போய்விடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதுலேயும் குறிப்பாக கடன் பிரச்சனை, பண பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலையானது கிடைக்குங்க. இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மங்களகரமான இலை வெற்றிலையாகுங்க. இந்த இலையில் முறைப்படி தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா தீராத பண கஷ்டமானது விரைவில் தீர்ந்துவிடும். நம்முடைய கடன் பிரச்சனைக்கு வழி பிறக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த வழிபாட்டை செய்வதற்கு ஒரு வெற்றிலையும் ஒரு சின்ன மண் அகல் விளக்கும் தேவைப்படுங்க. மண் அகல் விளக்கில் பசுனை ஊற்றி மஞ்சள் திரி போட்டு நீங்கள் விளக்கேற்ற வேணும். மஞ்சள் திரி நிறத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக மஞ்சள் தூளில் தண்ணீர் இல்லைன்னா பன்னீரை ஊற்றி இந்த திரியை நீங்கள் போட்டு பிசைந்த நிலையில் காய வச்சிங்கன்னா மஞ்சள் திரியாக மாறிடுங்க. மஞ்சள் செல்வம் தரக்கூடிய குரு பகவானுக்கு உகந்ததாகுங்க. நீங்கள் தினமும் மாலை 6 மணிக்கு இந்த விளக்கை ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாகுங்க. உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு உள்பக்கத்தில் மகாலட்சுமியை மனதார நினைத்து கொண்டு ஒரு தட்டின் மேலே வெற்றிலையை நீங்கள் கழுவி வைக்க வேணும். அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேணுங்க. அதற்கு மேலே இந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேணும். அந்த வெற்றிலையின் மேலே மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக 2 டைமண்ட் கற்களை வைத்து தீபம் ஏற்றி மனமுருகி மகாலட்சுமியை நம்முடைய வீட்டுக்குள்ளே வரவேற்க வேணுங்க. விளக்க நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் நம்ம எப்பயுமே ஏற்றக்கூடாதுங்க. நிலைவாசலுக்கு உள்பக்கத்தில் கிழக்கு பார்த்தபடி இந்த விளக்கை ஏற்றுவது சிறப்பானதாகுங்க. இந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து திருவிளக்கு மந்திரம் தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் சொல்லி வழிபடலாங்க. இல்லைன்னா மகாலட்சுமி தாயே வருக வருக என்று சொல்லி கூட இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்லி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. அந்த கற்கண்டுகளை எடுத்து நிலைவாசலுக்கு வெளியில் 2 பக்கத்துலேயுமே நீங்கள் வைக்க வேணுங்க. நீங்கள் வைக்கக்கூடிய அந்த கற்கண்டை எறும்பு வந்து சாப்பிட்டுச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த எளிமையான வெற்றிலை தீப வழிபாட்டை தினமும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகாலட்சுமியை அழைத்து நீ இந்த வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. மகாலட்சுமி விரும்பி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டமானது தீர்ந்து விடுங்க. இந்த வெற்றிலை தீபத்துக்கு அவ்வளவு மகத்துவமானது இருக்குது. தினமும் இந்த விளக்கை ஏற்றி வழிபட முடியாதவங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமாவது ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாங்க. கேட்ட வரங்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தினமும் பழைய வெற்றிலைகளை மாற்றி புதிய வெற்றிலையில் தாங்க நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேணும். அதனால அதே மண் அகல் விளக்க துடைத்து தினமும் நீங்கள் தீபம் ஏற்றலாங்க. பணவரவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பிக்கையோடு தொடர்ந்து 48 நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணவரவானது கிடைக்குங்க. பண கஷ்டமானது தீர்ந்துவிடும். கடன் பிரச்சனையிலிருந்து உங்களால் விடுபட முடியுங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. முருகனுடைய அருளை பெறுவதற்கு தீப வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடாகுங்க. செவ்வாய்க்கிழமையில் மாலை நேரத்தில் நெய் தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாகுங்க. முருகப்பெருமானை வழிபடும் போது எத்தனை தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் என்ன பிரச்சனைகள் தீரும், இதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் ஏற்றி நம்ம வழிபடுவதனால ஆறுமுகனுடைய ஆசீர்வாதமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே 6ஆக செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம 6 வேண்டுதல்களை எளிமையாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு வழிமுறையாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு அவருக்கு 6 விதமான நெய்வேத்தியங்களை படைக்க வேணுங்க. அதே போல் 6 புதிய அகல் விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி வழிபட வேணும். முருகப்பெருமான மனதார நினைத்து கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா வேண்டிய வரங்கள் வேண்டியபடியே கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் சாட்கோண கோலம் போட்டு விளக்கு ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவதும் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்குங்க. அதே போல் சொந்த வீடு கட்ட வேணும், சொந்தமாக நிலம் வாங்க வேணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடியவங்க செவ்வாய் பகவானுக்குரிய அருளானது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. செவ்வாய் காரகத்துவம் பெற்ற வீடு பேரு அமைய அவருடைய அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் செவ்வாய்க்கிழமை நாளில் ஏற்றி மனதார வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையே சண்டை வருது, கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய வீட்டில் எளிமையான முறையில் முருகப்பெருமானை நினைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க. சாதாரணமாக எல்லாருடைய வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய படமாவது இருக்குங்க. இந்த படத்திற்கு தம்பதியாக ஒன்று சேர்ந்து மாலை போட்டு புதிய 6 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. உங்களால் முருகப்பெருமானுக்கு முடிஞ்ச மந்திரங்களை அன்றைய நாளில் உச்சரிக்க வேணும். முருகப்பெருமானுடைய மந்திரத்தை ஒன்றாவது நீங்கள் சொல்லி பூஜை செஞ்சீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே மறைந்து மன ஒற்றுமையானது ஏற்படுங்க. வீட்டில் மகிழ்ச்சியானது நிலைத்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. தமிழ் கடவுளான முருகப்பெருமான மனமுருகி வழிபட்டோம்னா நினைத்த காரியம் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களில் முருகப்பெருமானுக்கு பிடித்த நாளாக சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமையாகும். செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டோம்னா முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைந்து நம்ம கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வெற்றிலைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது, அப்படி என்ன மகிமை இருக்குது? வெற்றிலையோடைய நுனியில லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அந்த அளவுக்கு வெற்றிலையானது புராணங்கள் காலந்தொட்டு இப்பொழுதுமே வெற்றிலையானது பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. வெற்றிலையானது ஒரு புனித பொருளாகவும் சொல்லப்படுது. எல்லா செடிகளுமே மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகுங்க. மீண்டும் அதிலிருந்து விதையானது கிடைக்கும். ஆனால் வெற்றிலைக்கு மட்டும் ஒரே ஒரு உருவம் எடுத்தாலும் அது கடவுளையே போய் சேருங்க. வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியுடைய மறு உருவம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த வெற்றிலையில் தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா வெற்றிகளானது நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேருங்க. வெற்றிலை தீபம் ஏற்றும்போது நம்ம எப்படி ஏற்ற வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நெய் தீபம், எலுமிச்சை தீபம் போன்ற தீபங்களை ஏற்றும்போது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த வெற்றிலை தீபத்தை நம்ம தொடர்ந்து 9 வாரங்கள் ஏற்றி வழிபட வேணுங்க. முருகப்பெருமான மனம் உருகி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நம்ம நினைத்த காரியமானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை வர வேணுங்கிறவங்க, முதல் திருமணம் சீக்கிரமாகவே கைகூடி வர வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த விஷயங்களெல்லாம் கைகூடி வருங்க. வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி பூஜை அறையை நீங்கள் நல்லா சுத்தம் செய்ய வேணும். அதற்கு பன்னீர் தெளித்து நீங்கள் வாசனை மிகுந்ததாக வைக்க வேணுங்க. உங்களுடைய மனதை அமைதியாக வைக்க வேணும். வெற்றிலை தீபத்தை எப்போது ஏற்றினாலுமே நுனி இல்லாத வெற்றிலையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மேலுமே வெற்றிலையோட காம்போடு நீங்கள் விளக்கேற்றக்கூடாதுங்க. முதல்ல 12 வெற்றிலைகளை நீங்கள் எடுத்துக்க வேணும். அதில் 6 வெற்றிலைகளை நல்லா சுத்தம் செய்ய வேணுங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மகிழ் தொகை போல் வட்டமாக நீங்கள் அடுக்கி வைக்க வேணும். அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெற்றிலைக்கு நடுவில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. வீட்டில் சிறிய வேல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதற்கு பிறகு அதில் 2வது 6 வெற்றிலைகளுடைய காம்புகளை கிழித்து காம்புகளை எல்லாமே விளக்கிலிருந்து நல்லெண்ணெயில் போட்டு விட வேணுங்க.
விளக்கு எரியும் போது ஒரு நல்ல நறுமணமானது வர தொடங்கும். இப்படி வெற்றிலை தீப வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்குங்க. முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நாள் செவ்வாய்க்கிழமை ஆகும். செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அதாவது அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளான நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாங்க. அது பிரம்ம முகூர்த்த நேரமாகுங்க. அதே போல் காலை 6 மணிலேருந்து 7 மணி வரையிலான நேரம் செவ்வாய் ஓரை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடலாம். இந்த 2 நேரத்தையுமே தவற விட்டவங்க மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. இதுவும் செவ்வாய் ஓரையாகுங்க. செவ்வாய் ஓரை இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளான நேரத்தில் இருக்குதுங்க. இந்த நேரத்துலையும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.